पास हवाई जहाज नहीं, लेकिन केंद्रीय मंत्री का पद क्यों? वीर सेकरन ने कई सवाल उठाए। एसआरएमयू के उप महासचिव वीर सेकरन के नेतृत्व में त्रिची पौनमलाई रेलवे वर्कशॉप में रेलवे कर्मचारी आज एक दिवसीय हड़ताल पर जा रहे हैं। पीएसयू रेलवे का निजीकरण छोड़े, 40 श्रम कल्याण कानूनों को 4 कानूनों में बदलने की निंदा करें। नई पेंशन त्रिची पौनमलाई रेलवे वर्कशॉप में कार्यरत एसआरएमयू यूनियन से जुड़े 4000 रेलवे कर्मचारी परियोजना को रद्द करने की मांग को लेकर आज हड़ताल पर हैं। लगातार हड़ताल पर चल रहे रेल कर्मियों ने रैली के रूप में आकर रेलवे वर्कशॉप के गेट पर धरना दिया और केंद्र सरकार के खिलाफ नारेबाजी की। ரயில்வே துறையிலே பொதுத்துறை வங்கி நிறுவனங்களிலே இந்திய ரயில்வேயிலே குறிப்பாக தென்னக ரயில்வேயிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தொழிற்சங்கமான எஸ்ஆர்எம் பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் அகில இந்திய ஏஆர்எஃப்னுடைய தலைவருமான மரியாதைக்குரிய டாக்டர் என் கண்ணையா அவர்களின் உத்தரவின் பேரிலே இன்று மத்திய அரசு தொழிலாளர் சம்மேளனம், மத்திய அரசை சார்ந்த தொழிற்சங்கங்கள் கிசான் மோர்ச்சாவுக்கு ஆதரவாகவும் அகில இந்திய ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினம் எஸ்ஆர்எம் பேரியக்கத்தின் சார்பாக பொன்மலையிலேயும் திருச்சியிலேயும் இன்னும் தென்னக ரயில்வே முழுவதும் அல்லாமல் அகில இந்தியா முழுவதுமாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருந்த 44 தொழிலாளர் விதிகளை, லேபர் லாவை மாற்றி 4 அதுவும் தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கோடை மாற்றிய இந்த எதேச்சிகார ஒன்றிய அரசை கண்டித்தோம். நியூ பென்ஷன் ஸ்கீமை முற்றிலுமாக ஒழித்து கேரண்டியுடன் கூடிய உத்தரவாதத்துடன் கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வர கோரியும், தனியார் மயத்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பாரத் கௌரவ், வந்தே பாரத் போன்ற ரயில்கள் மூலமாக தனியாரை உள்ளே புகுத்தி மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பயணத்திற்கும் கேள்விக்குறியாக்கின்ற இந்த ஒன்றிய அரசை எதிர்த்தும் இந்த போராட்டமானது இதுபோல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் எங்களிடையே எங்கள் தொழிற்சங்கம் மூலமாக, எங்கள் எஸ்ஆர்எம் பேரியக்கம் மூலமாக நடைபெற்று வருகிறது. பொது நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அது உங்களுக்கு தெரியும், இராணுவம். ஒரு நாளைக்கு இராணுவம் என்ன செய்யுது? நாட்டை பாதுகாக்குது. அவங்க ஒன்றும் லாபம் சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. ஜிப்மர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு நாளைக்கு பல லட்சம் மருந்துகள் செலவு பண்ணுறாங்க. யாருக்கு? பொதுமக்களுக்காக. ஆக பொது நிறுவனம் வேற, தனியார் நிறுவனம் வேற. பொது நிறுவனத்தை தனியார் நிறுவனமாக மாற்றுவதற்கு இந்த ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், விமானமே இல்லாத ஒரு அரசு ஒன்றிய அரசு. விமானத்திற்கு கேபினெட் அமைச்சர், மற்ற துறைகள்லாம் இருக்குது, ஆனால் விமானமே கிடையாது. அதே போல ரயில்வே துறை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நிச்சயமாக எஸ்ஆர்எம் பேரியக்கம் இருக்கும் வரையும், எங்களுடைய பொதுச் செயலாளர் அகில இந்திய தலைவராக இருக்கும் வரை தனியாரை நிச்சயமாக ரயில்வே துறையிலே உள்ளே நுழைய விட மாட்டோம் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது.